மீனாட்சி 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 இங்க வாயே. சின்ன பண்ண அவர் மக லட்சுமிய நம்ம வீட்டு மருமகள் ஆக்குறாரு. முத்துவுக்கு லட்சுமிக்கு முடிச்சு போடணும்னு எனக்கு ரொம்ப நாளா ஆசைங்க. அண்ணே நீங்க சொல்லிட்டீங்க, இதுக்கு நம்ம முத்து ஒத்துக்கணுமே. முத்து தம்பி லட்சுமியை தான் கல்யாணம் பண்ணிப்பேன்னு ஒத்த காலில் நிக்குது. அது எனக்கு தானே தெரியும். அப்ப ரொம்ப தங்கமா போச்சு. முத்து தம்பி, முத்து தம்பி, உங்களுக்கு ஒரு தித்திக்கும் சரி தெரியுமா? என்ன? உங்களுக்கும் லட்சுமிக்கும் முடிச்சு போறதா ரெண்டு பெரியவங்களும் முடிவு பண்ணிட்டாங்க. இந்த விஷயம் லட்சுமிக்கு தெரியுமா? தெரியாதுங்களே. நானே சொல்லிடுறேன். போங்க நீங்க. கல்யாணத்துக்கு முன்னால இப்படி எல்லாம் பேசிக்கிட்டு. கல்யாணம் எப்ப ஆகுதோ அதுக்கு எல்லாரும் சம்மதிக்கணுமே. யார் சம்மதிச்சாலும் சம்மதிக்காட்டாலும் நான் உங்களை தான் கல்யாணம் பண்ணிப்பேன். நிஜமாவா லட்சுமி? இது என் வாழ்க்கை பிரச்சனை, விளையாட்டு இல்ல. லட்சுமி, ஆண்டவன் உன்னை படைக்கிறப்போ அவ எனக்காகவே படைச்சிருக்கான்னு நான் முடிவு பண்ணிட்டேன். வேற யாராச்சும் தனக்காக படிச்சிருக்கிறதா நினைப்பாங்களா? இல்ல அப்படி நினைச்சா அவங்க மேலதான் தப்பு, என் மேல இல்ல. நீதான் எல்லாருக்கிட்டே சிரிச்சு பேசிட்டு இருக்கிய. சிரிச்சு பேசினா மூஞ்சி உம்முன்னு வச்சுட்டு இருக்கணுமா? நான் சிரிச்சு பேசினாலும் என் சிந்தனை எல்லாம் உங்க பேர்ல தான் இருக்கு. ஏங்க, நீங்க காலேஜ்ல பாட்டு போட்டியில பரிசுல வாங்கிருக்கீங்களாமே? நீ எதுக்காக கேக்குறேன்னு எனக்கு நல்லா புரியுது. இந்த இடத்துல நான் ஒரு பாட்டு பாடுவேன்னு நினைக்கிறேன். மாட்டானே, உன்னோட ஆசை தீர பேசிட்டு இருக்க போறேன். அண்ணன் தம்பி, அண்ணன் தம்பி, என்ன கணக்குல? இனிமே ஒரு பய லட்சுமிய பொன் கேட்டு சின்ன பண்ணையார்கிட்ட பேசப்படாது. சின்ன பண்ணையாரம் பெரிய பண்ணையாரம் முத்துவுக்கும் லட்சுமிக்கு முடிச்சு போட முடிவெடுத்துட்டாங்க. எப்படி? அப்படியா? நீ யாருக்கு லெட்டர் எழுதிருக்கேன்னு தெரியும், ஆனா என்ன எழுதிருக்கேன்னு தெரியணும். அண்ணன் வந்து லட்சுமி தானே எழுதிருக்க? வேண்டாம். அன்புள்ள லட்சுமி, உன்னை என் அண்ணனுக்கு மணமுடிக்க பெரியோர்களால் நிச்சயித்திருப்பதால் இனிமேல் உன்னை நான் அன்பே என்று அழைக்க முடியாது, அண்ணி என்றுதான் அழைக்க வேண்டும். அதுதான் நியாயமும் கூறு. என்னை மறந்து விடு. எல்லாம் எனக்கு தெரியும்டா. ஏ கண்ணா, உனக்கு ஞாபகம் இருக்கா? நான் நீயும் சின்ன பிள்ளையா இருக்கப்ப அப்பா சந்தைக்கு போயிட்டு வந்தாருன்னா எனக்குன்னு ஏதாவது வாங்கிட்டு வருவாரு. அது உனக்கு பிடிச்ச பொருளா இருந்தா நான் விட்டு கொடுத்துருவேன்ல. நீங்க என்ன சொல்றீங்கன்னு எனக்கு நல்லா புரியுதுல்ல. அப்ப நான் விளையாட்டு பிள்ளை, இப்போ விவரம் தெரிஞ்சவன். நான் விட்டு கொடுப்பேன். நீ விட்டு கொடுத்தாலும் விரலுக்கு பொருத்தமில்லாத மோதிரத்தை வச்சுக்கிட்டு நான் என்னடா பண்றது? அது உனக்காவது போட்டு அழகு பார்க்கலாம் இல்லையா? கண்ணா, உனக்கு லட்சுமிக்கும் நான் கல்யாணம் பண்ணி வைக்கிறேன். என்னம்மா லட்சுமி, கல்யாண பொண்ணு அந்த சந்தோஷத்தை முகத்திலேயே காணுமே. ஆமா, சந்தோஷம்னு எழுதி நெத்தில ஒட்டிக்கிறேன். நீங்க சாவாசம் வந்து படிங்க. உங்களுக்கும் வேற வேலை இல்ல, எங்க அப்பாவுக்கும் வேற வேலை இல்ல. என்னங்க வேணுங்க? என்னங்க அது குழந்தை இப்படி கோவிச்சுக்கிட்டு போகுது? யாருக்கு தெரியும்? வாயை கொடுத்து வாங்கி கட்டிக்கிட்டா இல்ல, சட்டம் போய. அப்ப நான் வரேங்க. குமரன் தம்பி, வணக்கமா. பாப்பா வா, மகாராசன் உட்காருப்பா. முத்து, இவ்வளவு நாளா நீ ஒண்டி கட்ட, ராப்பகலா வயக்காதே கதின்னு கிடந்து பாடுபட்ட. இன்னுமே உன் உடம்பு லட்சுமிக்கு சொந்தம். நிலம்பரத்தை எல்லாம் குத்தகைக்கு விட்டுட்டு நம்ம குடும்பத்தை பாத்துக்கப்பா. எனக்கு கல்யாணம் ஆகட்டும், அப்புறம் அதை பாத்துக்கலாம். லட்சுமி எங்க மாமா? மாடியில இருக்காப்பா. ஏதோ கோபம், நீ போய் சமாதானப்படுத்து. என்ன பார்த்த உடனே கோபம் அதிகமாகும், சமாளிச்சுக்கிறேன். லட்சுமி, லட்சுமி,
எங்கிருந்தாலும் வாழ். வாங்க வாங்க. என்ன லட்சுமி அவ்வளவு ஆர்வமா படிச்சுக்கிட்டு இருக்கேன்? என்ன புஸ்தகம் அது? இது வந்து புஸ்தகம். புஸ்தகம் தெரியுது. என்ன புஸ்தகம்? நிச்சய தாம்பூலம். எழுதியவர் இறைவன். இந்த புஸ்தகமா? இது நீங்க ஏற்கனவே படிச்சிருக்கீங்களா? படிச்சிருக்கேன். முதல் அத்தியாயம் உண்மையில ஆசைன்னு போட்டிருந்தது. நல்லா இருக்கும்னு நினைச்சேன். அடுத்த அத்தியாயம் ஒருதலை காதல்னு போட்டிருந்தது. சரி, இது நமக்கு ஒத்து வராதுன்னு ஓரமா எடுத்து வச்சிட்டீங்களாக்கோ? இல்ல பிடிச்சவங்க படிக்கட்டுமேன்னு நான் புஸ்தகத்தை மூடி வச்சிட்டேன். ஆனா லட்சுமி, உனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குல்ல, அதனாலதான் நான் வந்தது கூட தெரியாம அவ்வளவு ஆர்வமா படிச்சுக்கிட்டு இருந்தேன். எனக்கு தெரியாதா? நான் 3வது அத்தியாயம் படிச்சுக்கிட்டு இருக்கிறப்பதான் நீங்க வந்தீங்க. கரெக்ட். எங்கிருந்தாலும் வாழ்க. என்ன சொல்றீங்க? 3வது அத்தியாயத்தை தான் சொல்றேன். லட்சுமி, நான் மேல வரும்போது நீ ரொம்ப கோபமா இருக்கிறதா உங்க அப்பா சொன்னாரு. பின்ன என்னங்க, நான் விரும்பினதை நான் கட்டிக்க கூடாதா? ஏன் கட்டிக்க கூடாது? அதானே ஆசையா நான் கட்டிக்கிறதுக்காக கடையில ஒரு சேலையை பார்த்து வச்சுட்டு வந்திருக்கேன். அது தெரியாம எங்க அப்பா அவர் இஷ்டத்துக்கு ஒரு சேலையை வாங்கிட்டு வந்து கட்டிக்கங்கிறாரு. என்னால சொல்லவும் முடியல, மெல்லவும் முடியல. கோவம் வராம பின்ன என்னங்க செய்யும்? நீ கவலைப்படாத லட்சுமி. எந்த சேலையை நீ கட்டிக்கணும்னு விரும்பினியோ அதே சேலையை கட்டிக்கிட்டு எங்க வீட்டுக்கு மருமகளா வரத்தான் போறேன். அதுக்கு நானாச்சு. என்னம்மா அப்படி பாக்குறேன்? எனக்கு எல்லாம் தெரியும். இந்த லெட்டரை படிச்சு பாரு. அன்புள்ள லட்சுமி, உன் வீட்டிலும் என் வீட்டிலும் பெரியவர்கள் எப்படி நிச்சயம் செய்தாலும் நீதான் என் மனைவி என்று நான் நிச்சயம் செய்து விட்டேன். எந்த கட்டத்திலும் உன்னை கண்கலங்க விட மாட்டேன். இது சத்தியம். இந்த இக்கட்டான நிலைமையில் முடிவு என்ன? அன்புள்ள கண்ணன். படிச்சியாமா? என் தம்பி கண்ணன் கடைசியா ஒரு வரி எழுதியிருக்கானே, இந்த இக்கட்டான நிலைமையில உன் முடிவு என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு போகத்தாமா வந்திருக்கேன். தாலி கட்ட அவர் தயாரா இருக்கிறப்போ நான் கழுத்தை நீட்டாம இருப்பேனா? அவ்வளவுதானே, மற்றதெல்லாம் நான் பாத்துக்கிறேன். ஆனா ஒண்ணு, ஞாபக மறதியா கூட நடந்த விஷயங்களை மத்தவங்க கிட்ட சொல்லிடாதம்மா. நடக்கிறதெல்லாம் நன்மையாவே நடக்கும். என்னம்மா இது? எங்க அழுகி இருக்கே? வீட்டுல நிச்சயதார்த்தம் நடக்க இருக்கேன். அப்பனே முனீஸ்வரா, இது என்ன சோதனை? நல்ல நேரம் தாண்டதுக்குள்ள சீக்கிரம் படிக்க. பண்ணைக்காடு பெரியபண்ணியார் திருவாளர் பெரியசாமி பிள்ளை அவர்களின் மூத்த புத்திரன் செல்வன் முத்துவிற்கும், பண்ணைக்காடு சிறியபண்ணியார் திருவாளர் சன்னச்சாமி பிள்ளை அவர்களின் செல்வி லட்சுமிக்கும் திருமணம் செய்து வைப்பதாய் செந்தில் ஆண்டவன் திருவருளை முன்னிட்டு பெரியோர்களால் நிச்சயிக்கப்பட்டு இன்று பிரப வருஷம் தை மாதம் சுக்லபட்சத்தில் சுபயோக தினத்தில் இந்த லக்கண பத்திரிகை எழுதப்படுகிறது. பண்ணியாள் பெரிய பண்ணியார் கிட்ட கொடுத்து மாத்திக்குங்கோ. கொஞ்சம் இருக்கப்பா, வாங்கிக்காது. என்னடா, என்ன விஷயம்? எனக்கு தேவையான சில கேள்விகளை கேட்க போறேன். அதுக்கு திருப்தியான பதில் சொன்னதுக்கு அப்புறம் வாங்கி. என்ன கேள்வி கேட்க போற? சின்ன பண்ணையார் லட்சுமிக்கு சீதனமா என்னென்ன தரப்போறாருன்னு எனக்கு தெரியணும். தம்பி, இது என்ன ஒரு பெரிய விஷயமா? என் மகளுக்கு சீதனமா எவ்வளவோ கொடுக்க காத்திருக்கேன். இதுக்கு ஒரு கணக்கு இருக்குதா? அதானே அறிவு கட்டத்தனமா கேட்கறான் அந்த பையன். இருங்கப்பா, இது என் கல்யாண விஷயம். ஆமா, எனக்கு திட்டவட்டமா தெரிஞ்சாகணும். உங்க பொண்ணை நான் கட்டிக்க மாட்டேன்னு சொல்லல. இன்னும் சொல்ல போனா லட்சுமியை ஒருத்தன் கல்யாணம் பண்ணிக்க கொடுத்து வச்சிருக்கணும். அப்படி இருக்கிறப்போ என்ன சொத்து வரும் ஏண்டா கணக்கு பாக்குற மடையா? எனக்கு எந்த சொத்து வேண்டாம். ஆனா எனக்கு மனைவியா வரப்போறவளுக்கு நியாயமா சேர வேண்டியதெல்லாம் சேரணும்னு கேட்கிறேன். சின்ன பண்ணையாருக்கு ஒரே வாரிசு லட்சுமி. அவரோட சொத்து அத்தனை அவ பேருக்கு எழுதி வைப்பாரா? அது எனக்கு தெரிஞ்சாகணும். தம்பி முத்து, எனக்கு இருக்கிற சொத்தெல்லாம் என் வாரிசுக்கு இல்லாம வேற யாருக்குப்பா? பாதி சொத்து லட்சுமி பேருக்கு இப்பவே எழுதி வச்சிடறேன். போதுமா? பாதி சொத்த லட்சுமி, மீதி யாருக்கு? இன்னொரு மக இருக்காளே லீலா, அவளுக்கு தான். இப்படி சொல்லுவீங்கன்னு தெரிஞ்சுதானே இந்த பிரச்சனையை இப்பவே எழுப்புனேன். இதுல என்னடா பிரச்சனை? இருக்கிற சொத்தை 2 மகனுக்கு பிரிச்சு எழுதி தாங்கிறாரு. சொத்துக்குரிய வாரிசா அவருக்கு இருக்கிறது ஒரே மகதான் நான் சொல்றேன். அது யாரு? லட்சுமி. அப்ப லீலா சட்டபூர்வமான சம்சாரத்துக்கு பிறந்தவ இல்ல. முட்டல். ஏன் கோவப்படுறீங்க? நான் உள்ளதுதானே சொல்றேன். அம்மி மிதிச்சு அருந்ததி பார்த்து அக்னிய வலம் வந்து ஊரு உலகறிய நீங்க மாலையிட்ட ஒரே மனைவி லட்சுமியோட தாய்.
உங்க சொத்துக்கு சுகத்துக்கு ஆசைப்பட்டு ஊரறியாம உலகறியாம உங்க அந்தப்புறத்து ஆசிரியராகி அறுத்தவ லீலாவுடைய தாய். முத்து, நீங்க சும்மா இருக்கப்பா. மஞ்சத்துக்கு வந்தவெல்லாம் மனைவி ஆயிட முடியாது. மஞ்ச கயிற்றுக்கு வந்தவதான் மனைவி. லீலாவை நீங்க வாஞ்சியோட வளர்க்கலாம், வாரிசா வளர்க்க முடியாது. அப்பா, உனக்கு கட்டிக்கிறதுக்கு விருப்பம் இல்லைன்னு அதை சொல்லிட்டு போடா. அதை விட்டுட்டு பெரியவங்க மரியாதை இல்லாம போக்கடாத்தனமா பேசுற. பேசாம இருங்க. ஏன் இப்ப நடத்துக்கிறீங்க? முத்து, உனக்கு இன்னைக்கு என்ன வந்தது? பெரியவங்கிற மரியாதை இல்லாம மனம் போறபடி பேசிட்டியப்பா. மனம் போனபடி போயிருந்தா நான் இப்படி எல்லாம் பேசியிருக்கவே மாட்டேன். அது கண்ணனுக்கே தெரியும். அவனோட என்னமா வெட்டி பேச்சு? 4 பேருக்கு மத்தியில பெத்த அப்பன் அவமானப்பட வச்சுட்டானே. இனிமே அவன் என் பிள்ளை இல்ல, என் பிள்ளை இல்ல. என் சொத்து சோகம் சொந்தம் பந்தம் எதுலயும் அவனுக்கு உரிமை கிடையாது. ஏய், இத பாருடா, உனக்கு சேர வேண்டிய உன் பாட்டு நல்ல 2 காணி இருக்குடா. அதை கட்டிட்டு மாறடி. நீ லட்சுமி கட்டிக்க வேணாம். ஆனா அவளுக்கு கல்யாணம் நடக்காதுன்னு மட்டும் நினைக்காத. தெரியுமே, நான் இல்லாட்டி என்ன, என் தம்பி இருக்கானே இந்த கண்ணன், இவனுக்கு லட்சுமி கட்டி வைப்பீங்க. பெத்த தாப்ப சொல்ல வேதவாக்கா நினைக்க உத்தம புத்திரன் இவன் தானே. லட்சுமிக்கு என்ன வந்தது? அவ அப்பங்க வீச்ச கோட்டை தாண்ட மாட்டா, சரின்னு தலையாட்டுவா. தாராளமா கட்டி வைங்க. இந்த கல்யாணம் ஜாம் ஜாம் நடக்கட்டும். எனக்கு என்ன வந்தது? நான் வந்த வழியே போறேன். நீ என்னடா சொல்றது? நான் அப்படித்தான்டா செய்ய போறேன். சின்ன பண்ணையார் மகளை ஏன் மருமகளா ஏத்துக்கிறதா தான்டா பேச்சு. அப்படியே நடந்து தீரும். நீ போ வெளியே. நான் ரோஷக்காரன், வரேன். அண்ணன், நீங்க சரிடா, இதுக்கெல்லாம் நான் காரணம் இல்ல, அப்படி இப்படின்னு சொல்ல போறேன். அதானே, நீ ஏன் லட்சுமியை கட்டிக்கடா. 2 பேரும் ஆனந்தமா இருங்க, அமோகமா இருங்க, 16 பெத்து பெருவாழ்வு வாழுங்க. நீ என்னடா ஆசீர்வாதம் பண்றது? போடா வெளியே, போடா வெளியே.